வாழ்க்கை யுக்தியும் இறையியல் போராட்டங்களும் அதை வெற்றி சார்ந்தது அல்ல. மாறாக வெற்றி யாரால் வருகிறது? ஆண்ட்ரூன்னு ஒரு பிரதர் இருந்தார். செமஸ்டருக்கு 4 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆவார். என்னப்பா அப்படின்னா 3 க்ளீன் போல்டு அப்படிம்பார். 3 சப்ஜெக்ட் போச்சுன்னு அர்த்தம். 2 செமஸ்டர் ஒரு வருஷத்தில் 6 சப்ஜெக்ட் எழுதி முக்கி முன்னறி படிப்பார். எல்லாரும் 2வது வருஷம் படிக்கல, 1 வருஷம் சப்ஜெக்டை முக்கி படிச்சுட்டு இருப்பார். தடுமாறி அப்படி 4 வருஷம் முடிச்சிட்டாரு. சாமியாராக போக முடியாதுன்ட்டாங்க. அறிவு கொஞ்சம் கம்மியாகுது, புத்திசாலித்தனம் இல்லைன்ட்டாங்க. பிரதராக மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறாரு. சபையில் கூட்டுறாங்க, கவுன்சிலிங் மீட் நடக்குது. ஒரு பிரதர் சொல்கிறாரு, மக்கு பிளாஸ்திரி உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறாரு, இஸ் வே பொட்டேட்டோ, அவரை வச்சு என்ன பண்ணுவீங்க சபையில்? ஒன்றும் செய்ய முடியாது, அனுப்பிவிட்ருங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தர், இந்த மாதிரி பல பேரை பார்த்தோம், அப்படி ஏனோ தானோன்னு வச்சு சபை நடத்துறதுக்கு நம்ம ஒன்றும் சத்திரம் இல்லை அப்படின்றாரு. அந்த சபையினுடைய தலைவருக்கு கோபம் வருது. அறிவாளிகளுக்கும் படிப்பாளிகளுக்கும் திறமைசாலுக்கும் மட்டும்தான் சபை அப்படின்னாக்க, சாதாரண பாமர மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் சேவை செய்ய உரிமை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ ஒரு பிரதர் கேட்குறாரு, அப்படின்னா இவர் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் பட்டம் கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் அவருக்கு பட்டம் கொடுப்பேன், நான் முன்மொழிகிறேன், ஏன்னா அவர்கிட்ட பக்தி இருக்குது, சூசைபர் மேலே அவ்வளோ பக்தி அவருக்கு எனக்கு தெரியும், அதை நம்பி நான் பட்டம் கொடுக்குறேன்னாரு. பட்டம் கொடுத்த பிற்பாடு அவர் கூப்பிட்டு சொல்கிறார், ஆண்ட்ரூ உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, ஒரு கொஞ்சம் பேர் ஒத்துழைச்சாங்க, அவருடைய துணையோடு நான் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி பட்டம் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேறு வேலை ஒன்றும் கொடுக்கல கண்ணு, உங்களை ஸ்டோர் ரூமில் போடலை, ஃபைனான்ஸில் போடலை, அட்மினிஸ்ட்ரேஷனில் போடலை, அல்லது டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு பிஆர்ஓ போடலை, ரிசப்ஷனில் உட்காந்து வரவேற்புகளில் உட்காந்து வரப்போகிறவங்களை கவனிச்சிக்கப்பா அப்படிங்கிறாரு. ஓ அண்ணா, நீ 2 வருஷத்தில் ப்ரூவ் பண்ணு, அப்புறம் வேறு இடத்துக்கு மாற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. பிரதர் ரொம்ப பொறுமைசாலி, அன்பானவர், பக்தியானவர். உங்களுடைய உதவிக்கும் உங்களுடைய தாராள மனத்திற்கும் நன்றி, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு போய் இப்போ ரிசப்ஷனில் உட்காந்துக்குவார். நிறைய பேர் வருவாங்க நம்ம இடத்துக்கு. ரெக்டரை பார்க்கணும், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ரூமுங்க. ப்ரொக்ரேட்டரை பார்க்கணும், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ரூமுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டரை பார்க்கணும், வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன், பின்பக்கத்தில் கூட்டு போய் அட்மினிஸ்ட்ரேட்டர் காமிப்பார். டைனிங் ஹால் எங்கே? டைனிங் ஹால் கூப்பிட்டு போவார். அதான் அவங்க வேலை, ஃபுல் டைம் வேலை. நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும். வெள்ளை பேப்பரில் சூசைபர் படத்தை வரைவார், பென்சிலில் வரைஞ்சிட்டு யாரும் போகக்குள்ள, அங்கிள் பார்த்துட்டிங்களா அப்படிம்பாரு. அப்படிம்பாரு. இங்கே ஒரு படம் வரைஞ்சிக்கிறேன் பென்சிலில் அப்படின்னு கொடுப்பாரு. கடலை கொடுத்தா யாரும் வாங்க மாட்டான், வெள்ளை பேப்பரில் பென்சிலில் வரைஞ்சி யாரும் வாங்குவா? அப்படிம்பாரு. பிரதர் சொல்லுவார், பின்னாடி நானே ஒரு ஜெபம் எழுதிக்கிறேன், உங்களுக்கு மனசுக்கு தோணுனா ஜெபிங்க அப்படிம்பாரு. வாங்கி போடாங்க. சில பேர் குப்பையில் போட்டாங்க, சில பேர் வீதியில் போட்டாங்க, 1-2 பேர் சட்டையில் போட்டுக்கிட்டாங்க. இந்த சட்டையில் போட்டு ஜெபிச்சவங்களுக்கு கடவுள் கிருபை செஞ்சார். வீல் சேரில் இருக்கிறவங்க, பக்கவாதம் வந்தவங்க, முடக்குவாதம் வந்தவங்க, ஸ்ட்ரக்சரில் இருந்தவங்க, க்ரச்சஸ் வச்சுருந்தவங்க, வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்தவங்க அப்படியே டக்குன்னு சௌக்கியமானாங்க. இப்போ சபைக்கு திபுன்னு கூட்டம் வருது. யாரை பார்க்க வரீங்க? ஆண்ட்ரூ பிரதரை பார்க்க வரோம். என்ன விஷயம்? அந்த பிரதருக்கு ஒரு ஜெபம் எழுதினாருங்க, அந்த ஜெபத்தை ஜெபித்தோம், 18 வருஷம் படுத்திருந்தேன் போல நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. சபைக்காரங்க யோசிக்கிறாங்க. அறிவாளிங்க, புத்திசாலிங்க, திறமைசாலிங்கன்னு தங்களை மாறுதட்டிக்கணுங்க அப்படியே யோசிக்கிறாங்க, என்ன இது அப்படிங்கிறாங்க. கடவுள் கிருபை செஞ்சார்.